நிறைய நேரத்தில் லவ் மேரேஜில் நடக்கிறது இல்லை. நீங்களா தேடிக்கிறீங்க. எப்படி தேடுறீங்க? பஸ்ஸில் போறீங்க, அந்த பொண்ணு உங்களை பார்க்குது, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. ஓகே, எடுத்து எவ்வளோ இந்த பொண்ணை பற்றி என்ன தெரிஞ்சுப்ப? ஹாஸ்டல் லைப்ரரியில் பார்க்குற, தியேட்டரில் பார்க்குற, இங்கெல்லாம் பார்த்து நீ அந்த ஷார்ட் டைமில் அந்த பொண்ணை ஓகே பண்ணிட்டு நீ முடிவு பண்ணிட்ட. கண்ணும் பார்த்து அந்த பொண்ணை முடிவு பண்ணிட்ட. அந்த பொண்ணு வந்து ஒரு சிறந்த குடும்பம் பெண், என் லைஃப் வந்து அடுத்த நிலையில உயர்த்த வந்த பெண்ணை நீயே முடிவு பண்ணிட்ட. இப்போ வந்து டக்குன்னு இதுல வேற வீட்டில் அடம், பைக்கு கேட்கறதுக்கு அடம் பண்ண மாதிரி பொண்ணுக்கு அடம் முடிய ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன்னு. டே, நான் இப்பயும் சொல்றேன், சுடுகாட்டுக்கு டிக்கெட் எடுக்கிறதும் ஒண்ணுதான், சில பொண்ணுங்களோட படத்துக்கு போய் டிக்கெட் எடுத்து போய் பார்த்துட்டு அந்த பொண்ணை ஓகே சொல்றதும் ஒண்ணுதான். முதல்ல வீடை போய் பாரு. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சொல்றேன், அந்த பொண்ணு பையனோட அம்மா அப்பா போய் பாருங்க. சும்மா முதல்ல ஃப்ரெண்டாவே இருங்க. மினிமம் 9 மாசம் 10 மாசம் ரொம்ப முக்கியம். அது 10 மாசத்துக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆகி போட்டோ கொடுத்து டச் கொடுத்து நாளைக்கு பிரச்சனைல போய் முடியக்கூடாது. அப்போ அந்த பையனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோ. அவன் கேரக்டர், குடிப்பானா குடிக்க மாட்டானா, தம் அடிப்பானா அடிக்க மாட்டானா, நமக்கு நல்லவனா கெட்டவனா, இது எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணு. பாடி பிடிச்சிருச்சுன்னு லேடி மேல கையை வச்சனா கடைசியில தாடி கூட வைக்க முடியாத அளவு உன் வாழ்க்கையில் அடி வாங்குவ. உன்னை ஒரு உற்றார் உறவினருக்கு முன்னாடி தலகுனியே வச்சு உனக்கு மரியாதை இல்லாத, உன்னை ஓரம் கட்டி, உன்னை சொசைட்டில ஒரு மனுஷனாவே மதிக்காத நிலைமைக்கு நீ தள்ளப்படுவ. ஒரு தப்பான பார்ட்னர் உன் லைஃப்ல கொண்டு வந்துட்டேன்னா உன்னை பார்ட்டா பிரிக்கிறது நிச்சயம். உயிரோட இருக்கும் போதே உனக்கு சங்கு ஊதுறது நிச்சயம். யோசிச்சு முடிவு.